நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 28 ஆகிய வசனங்கள். இதோ, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2 பகுதியாக முதல்ல நம்ம இந்த வேதவசனத்தை பிரிக்கணும். இதோ, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இந்த பூமியில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தொழுது கொள்ளும் போது, தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய தேவர்களை ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது சாபம் வருகிறது. சாபம் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. நம்மளை உருவாக்கின தேவன் நம்ம கூட இருக்கும்போது ஆசீர்வதிப்பார். ஒருவேளை தேவனை அறியாமல் உலக வழிபாடுகளுக்குள்ளே போய் சிக்கி கொள்ளும்போது அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது ஆசீர்வாதம். கர்த்தரை மறந்து உலக வழிபாடுகளுக்குள்ளே போய் சிக்கி கொள்ளும்போது அதில் சாபம் உள்ள வருது. இதோ, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கஷ்டப்பட்ட காரியங்களை நான் லைட்டாக சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனாலும் ரொம்ப விவரம் தெரியாது. அதே நேரத்தில் விக்கிர வழிபாடுகளுக்குள்ளேயும் போயிருக்கேன். விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்துருக்கேன். மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துருக்கேன். என்னோட வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் வரும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இதனால் என்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டம் வருது. ஏன் சாபத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கும்போது தலைமுறை சாபம், என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்கு என்னெல்லாம் செஞ்சேன், அதுலேருந்து வரக்கூடிய சாபங்கள், இப்படி பல காரியங்களில் என்னோடய வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இதுலேருந்து எப்படி வெளியில் வந்தேன் அப்படின்னா, ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தரை விட்டு நான் எங்கே தள்ளி போனேன் அதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு துன்மார்க்கன், என்னை மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போனோம், அந்த பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்த ஆரம்பித்தேன். என்னோடய சமூகத்தில் போய் தாழ்த்தும் போது தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைச்சது. அந்த விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். இன்றைக்கி நிறைய வேலையிலே கர்த்தரை தேடாமல் உலக வழிபாடுகளுக்குள்ள போய் சிக்கி கொள்ளும்போது எதனால் பிரச்சனை வருது, எதனால் தட்டுப்பாடு வருது, எதனால் வறுமை, எதனால் வீட்டில் கையில் பணமே இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உண்டு. இது ஒரு வீட்டில் இல்லை, 2 வீட்டில் இல்லை, நிறைய வீட்டில் இந்த கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையில் உண்மையிலேயே நம்ம தேவனை மட்டும்தான் தேடுறோமா,
இல்லை வேற எதெல்லாம் நம்ம தேடுறோம்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவனை தேடுறோமா? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? நன்றி சொல்கிறோமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலி செலுத்துகிறோமா? பரலோகத்தில் தேவன் எல்லாமே பார்ப்பார். ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்தில் காலையிலேயே சர்ச்சை கிளம்பி போயிடுவாங்க. சில குடும்பத்தில் டெய்லி கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம இருதயம் இந்த உலக வழிபாடுகளுக்குள்ளே எங்கேயாவது சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி லைட்டாக கண்டுபிடிக்கணும். சில பாரம்பரியம் அது அவங்கள விட்டு போக மாட்டேங்குது. கேட்டால் எங்களுடைய முன்னோர்கள் அப்படிம்பாங்க. அவங்களுடைய பாரம்பரியம் இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே விக்கிரத்தினுடைய காரியங்கள் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே விக்கிரத்தினுடைய காரியத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தட்டுப்பாடுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த ஒரு சிலையும் வைக்க வேண்டாம். பைபிளில் நிறைய வசனம் இருக்கு. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் எதில் போய் சிக்கி கொள்றாங்க அப்படின்னா, முதல்ல கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய ராஜாக்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. சாலமோன் ராஜா தேவனுக்காக ஆலயம் கட்டினார். ஆனால் அவருடைய முடிவு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேடாக இருந்துச்சு, ஆபத்தாக இருந்துச்சு. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது தேவனுக்காக ஆலயத்தை கட்டினார், இன்னொரு பக்கம் பார்த்தா விக்கிரத்துக்காக பல காரியங்கள் செய்தார். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம். தேவனுடைய பாதபடியிலே காத்திருந்து கையில் பைபிள் எடுத்து அதிகமாக வாசிங்க. எப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ அதே போல கையில் பைபிள் அதிகமாக எடுத்து வாசிங்க. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுல சர்ச்சைக்கு போனால் கூட கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை. ஆனால் பல லட்சங்கள் கடனில் இருக்கும்போது, சாபத்தில் இருக்கும்போது, மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீரோட கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் அதை கரெக்டாக யார் வெளிப்படுத்துவா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் பேரே பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் விலகி போகிறோம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுது, விக்கிரகம் அசுத்தம். அசுத்தத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. சாபத்தீடான ஒரு பொருள், விக்கிரத்தினுடைய ஒரு காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. நிறைய குடும்பம் ஆசீர்வாதத்துக்காக என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி புலம்பி ஜெபிப்பாங்க. தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? இந்த வேத பகுதியில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம். அப்ப 2 பகுதியாக முதல்ல இந்த வேத வசனத்தை பிரித்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சில வேளையில் விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. ராஜாக்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க, விக்கிரத்துக்குள்ள போயிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் விக்கிரத்துக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரத்துக்கு விலகி ஓடினால் கண்டிப்பாக தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய வேளையில ஜனங்கள் எங்க சிக்கி கொள்றாங்க அப்படின்னா விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக.
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடும்போது தேவன் பார்ப்பார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். தேவனை துதிக்கக்கூடிய ஜனம் என்ன செய்யணும் அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலையும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடக்கூடாது. விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளணுமா? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களிலே, எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறே ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். ஒரு மனுஷன் சுகமாயிருக்கணும் அப்படின்னா விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் விலகி இருக்கணுமா? வேசித்தனத்திற்கு விலகி இருக்கணுமா? ஒரு மனுஷன் விக்கிரகத்துக்குள்ள போகும்போது வேசித்தனத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றான். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷ ஒரு ஞானம் இருந்துச்சு. அந்த விசேஷித்த ஞானம் எப்படி வந்துச்சு? எதனால தானியேலுக்குள்ள ஒரு விசேஷ ஞானம் அப்படின்னா, தானியேல் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இன்னொரு பக்கம் விக்கிரகங்களுக்கு விலகி போஜனத்துக்கு, ராஜாவுடைய போஜனத்துக்கு, அந்த திராட்சை ரசத்துக்கு தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தகனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தீட்டுப்படாமல் காத்து கொண்டார். தீட்டுப்படாமல் தன்னை பாதுகாத்து கொண்டார். அப்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், ஒரு உயர்வு வேணும், ஒரு விசேஷித்த ஆவி வேணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எந்த நாடுனாலும் இருக்கலாம், எந்த ஜனமானாலும் இருக்கலாம், தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிக்கும் போது தடுப்பவன் யார்? யாரும் தடுக்க முடியாது. நம்ம இருதயத்துக்குள்ள தீர்மானம் எடுத்து கர்த்தரை தேடும் போது ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் சாபத்துல வாழ்ந்திருக்கேன். அதே நேரத்தில் மெய்யான தேவனை தொழுது கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விக்கிரகத்திலிருந்து வெளியில வந்து பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு இனிமேல் நான் விக்கிரகத்துக்குள்ள போக மாட்டேன் தீர்மானம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதனால காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவன் உங்க முன்பாக ரெண்டையுமே வச்சிட்டார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? ஒரு கடையில போறோம், சில பொருள்கள் வாங்குறதுக்காக போறோம். நம்ம விருப்பப்பட்டது தான் அந்த கடையில போய் வாங்குறோம்.
நம்ம விருப்பப்பட்டதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரோம். அதில் நல்லதும் இருக்கு, கொஞ்சம் குறைஞ்ச பொருள் இருக்கும். அதனால தேவனை ஒரு மனுஷன் தொழுது கொள்ளும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, கர்த்தரை மட்டுமே நம்பும் போது அவன் செழிப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள எதனால வேதனை அப்படின்னா, 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. விக்கிரகத்தை தேடும்போது, அந்நிய தேவர்களை தேடும்போது வேதனை பெருகும். சில வேளையில எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எல்லா பிரச்சனையும் உள்ள வந்தது. அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஐயா, விக்கிரகத்துக்குள்ள போனா என்ன நடக்கும் அப்படின்னா, வேதனைகள் பெருகும், லட்சை உண்டாகும். இப்படி பைபிள்ல அங்கங்க ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு காரியங்களை எழுதி வச்சிருக்காரு. அது எல்லாம் நம்ம தொகுத்து பார்த்தால் சாபம் அப்படின்னு சொல்லி மொத்தமா ஆன்சர் இருக்கு. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இப்ப நம்ம சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நம்ம கையில இருக்கு. இந்த பூமியில நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கரம் நம்ம சிரசின் மேல இருக்கும்போது ஆசீர்வாதம். விக்கிரகத்துக்குள்ள போகும்போது கர்த்தருடைய கை விரோதமா இருக்கும். ஏன்னா சில வேளையில அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க. வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, இப்படி செய்யாதீங்கப்பா, கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என் மனைவி சொல்லுவா, இதை செய்யாதீங்க, கேட்க மாட்டேன். அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, கேட்க மாட்டேன். ஆனால் சாபத்துக்குள்ள போய் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சுது, ஆமாம் இவங்கெல்லாம் நல் ஆலோசனை கொடுத்தாங்க. மேய்ப்பெண் சொன்னாங்க, ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க, யார் பேச்சையும் கேட்கல. வியாபாரத்தில் இருக்கும்போது விக்கிரத்துக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். கடையில் ஒரு கத்தாழை வச்சுருப்பேன், ஒரு கிளாஸில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருப்பேன். நம்பிக்கை ஃபுல்லாக யார் சொன்னாலும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அப்போ என் வாழ்க்கையில் நான் எப்படி தேவனை தேடினேன்? யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணுமா? அப்ப என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விக்கிரத்துல போய் பல லட்சங்கள் கொடுத்துருக்கேன். அதனால விக்கிரத்துல போன சாபம் வருமா அப்படின்னா, தேவனை விட்டு வழி விலகும் போது தான் சாபம் உள்ள வருது. முதல்ல ஒரு மனுஷன் நம்பிக்கை எது மேல வைக்கிறான்? கர்த்தரை நம்பினால் செழிப்பு. அதே நேரத்தில் கர்த்தரை மறந்து மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் சாபம் உள்ள வருது. மனுஷனை நம்பி புறப்படும் போது, எனக்கு இந்த மனுஷன் செய்யறது போதும், இவங்களுடைய சத்தம் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு புறப்படும் போது பல வேளையில சிக்கி கொள்றாங்க. நீங்க போய் ஒரு பொருள் வாங்கும்போது எந்த கடையில வாங்கினா அந்த பொருள் நல்லா இருக்கும், அந்த கடை ஒரு பெஸ்டான கடையா, நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி தான் நம்ம ஒரு கடையை சூஸ் பண்ணி வாங்குவோம். அதே போல இந்த பூமியில எல்லாமே முன்னாடி வச்சுட்டாரு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வச்சுட்டாரு. அதை நம்ம சூஸ் பண்றது நம்ம கையில இருக்கு. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். எப்படி அழகா எழுதியிருக்காரு அப்படின்னா, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம்.
பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனை கொடுத்தாரு. அதையும் சுருக்கி யாக்கோபு 2:8 உன்னை போல பிறனை நேசி. முதலாவது தேவன்ட்ட அன்பு கூறணுமா, தேவன்ட்ட அன்பு கூறணும். 2வது உன்னை போல பிறனை நேசி, மற்றவங்கள்ட்ட அன்பு கூறணுமா. 2 தான் ஃபார்முலா. தேவன்ட்ட அன்பு கூறும்போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நிறைய வேலையில எங்க மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம தேவனை தேடாம வெளியில போகும்போது ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ காலையில் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. செல்ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வைங்க. செல்ஃபோனை பார்த்துட்டே இருந்த நேரம்லாம் போயிடும். கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, அதுதான் முக்கியம். இந்த வருஷத்தில் ஒரு முழு வேதாந்தத்தை வாசித்து முடிங்க. நமக்கு நிறைய 6 மாதம் டைம் இருக்குது. 6 மாதத்துக்குள்ள ஒரு பைபிளை வாசித்து முடிக்கலாம். டெய்லி 8 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா போதும். ஒரு மாதத்தில் கரெக்டாக நிறைய வாசிக்கிறத விட 8 அதிகாரம் வாசிச்சுன்னா கரெக்டாக 5 மாதத்தில் முடிச்சிடலாம். காலையில் ஒரு 4 அதிகாரம், நைட்டு ஒரு 4 அதிகாரம், 8 அதிகாரம் வாசிச்சுன்னா 5 மாதத்தில் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். பைபிளை வாசித்து முடிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். உங்கள் கையில் பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. ஜீவனுள்ள தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தோடு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய நாமம் வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த வார்த்தையை நம்ம கையில் கொடுத்தார். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நான் எங்க கர்த்தரை விட்டு வழி விலகிறேன் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது முதல்ல பாவத்தை குறித்து, 2வது நீதியை குறித்து, 3வது நியாயத்தீர்ப்பு குறித்து, 4வது சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்னொரு பக்கம் சத்தியத்திலே நம்மளை வழி நடத்துவார். வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தி கொண்டு இருப்பார். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த மாசத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனை சார்ந்திருக்கா, இதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். நம்முடைய கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவனுடைய கற்பனைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கை கொள்கிறோமா? ஒரு முழு வேதாந்தத்தை வாசித்து பார்க்கும்போது, பொல்லாத காரியத்தில் ஈடுபடும் போது ஆசீர்வாதம் இருக்காது. விக்கிரத்தை சீ என்று வெறுக்கணுமா? வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. வெறுத்து தேவனை தேடும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத தேவர்களை, வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சாபமும் வரும் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னாலே புலம்பிட்டு இருப்பாங்க. என் வீட்டில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய வேலையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் கர்த்தரை மறந்து நம்ம சிந்தனையில் பார்த்தா உலக காரியம் மட்டும்தான் இருக்கும். நிறைய காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எதனால தேவனை மறக்கிறாங்க அப்படின்னா 10ஆம் சங்கீதம் 4-5 ஆகிய வசனங்களிலே துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான்,
அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு துன்மார்க்கன் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பது. பரிசுத்தமா வாழும்போது, பரிசுத்தவானா வாழும்போது, நீதிமானா வாழும்போது, தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது அவன் தேவனை தேடான் என்று எழுதி முடிச்சிட்டார். அதனால தேவனை தேடக்கூடிய ஜனமா இருப்போம் என்றால் நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நிறைய வேலையில் நிறைய ஜெபம் பண்றோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா உலக வழிபாடுகளுக்கு போய் நம்ம அங்கேயும் போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அதையும் போய் கேட்டு வரோம். நம்முடைய செவிகள் கர்த்தருடைய சத்தம் கேட்க தான் ரெடியா இருக்கணும். உலக சத்தத்துக்குள்ளே செவி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாபம் உள்ள என்றாது. நம்ம சில காரியத்தை விட்டு விலகி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுகளானால் சாபமும் வரும். அதனால ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வச்சிட்டாரு. உங்க கூட கர்த்தர் புறப்பட்டு வருவார். நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் தருவார். ஆனால் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில தேவ சித்தம் இல்லாமல் நான் எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடாதுப்பா, நான் உமக்கு பிரியமானபடி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம், நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கு. இப்ப நிறைய குடும்பத்துல கர்த்தரை அறியாமல் மறந்து செல்போன்ல ஒரு பக்கம் மூழ்கி போய் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் உலக வழிபாடுகளுக்குள்ள போயிருக்காங்க. உங்க கையில ஒரு பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்துட்டாரு. அதை நீங்க கையில எடுத்து வாசிக்கும் போதுதான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகுறீங்க என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் முழுசா தேவனை தேடலை அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்தீங்கன்னா விசேஷ ஒரு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த விசேஷ ஞானத்தை கர்த்தர் தரும்போது தேவனை எப்படி தொழுது கொள்றோம், எல்லாமே பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய வழியில ஒரு மனுஷன் நடக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோடு நடக்கணும். ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தார், காணப்படாமற் போனார். அவருக்கும் குடும்பம் இருந்துச்சு. கர்த்தரோடு நடக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ பரிசுத்தமா இருப்பாங்க, எவ்வளோ உண்மையா இருப்பாங்க. 24 மணி நேரம் நம்ம கர்த்தரோடு நடக்கலாம், தேவ சத்தத்தை கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம். நம்ம இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருக்கணும். அதனால காலைவேளையில் இணைந்திருக்கிற ஜனம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்பீர்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. எங்க மேல நீங்க கிருபையா இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நிறைய ஆலோசனை தரீங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து விக்கிரத்துக்கு விலகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய கற்பனை நாங்கள் கை கொண்டு உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. விக்கிரத்துக்கு விலகி வாழ்கிற கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. மனுஷனோட சத்தத்தில் போய் நாங்கள் கேட்டு சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதிகால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசுரைங்க, கையின் கிரியில் ஆசுரைங்க, சிரசின் மேல் ஆசுரத்தை வைங்க. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து
அந்த குடும்பத்தை மறுபடியுமாக திருப்தியாக 1000 தலைமுறைக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல அப்பா 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. வர வர விருத்தியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து நன்றி பலி செலுத்த கிருபை செய்யுங்க. நாள்தோறும் எங்களுக்கு கிருபை தரீங்க. நாள்தோறும் எங்கள் கூட பேசுறீங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா. அந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்கப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டுப்பா. இந்த வருஷத்துல எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரக்கம் பாராட்டுங்க. சந்ததி ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதிங்க. பலுகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசேஷமாக காலை வேளையில சில குடும்பத்தில் அப்பா கற்பத்தில் நீங்க ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குங்க. தலைமுறை சாபத்தை நீக்குங்க. மெய்யான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள தீர்மானம் எடுத்திருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. தேவைகளை சந்திங்க. காலவெளியிலே அப்பா விசேஷமாக வெளியில புறப்படுறாங்க. எல்லா ஜனமும் கர்த்தருக்கு பிரியமான ஜனமா இருக்கணும்ப்பா. கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆசீர்வதிங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க. நிறைய குடும்பத்துல ரொம்ப தூரம் போறாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளோட அப்பா கடந்து போகணும்ப்பா. உங்களுடைய வல்லமையில நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும் தேவைகளை கத்த சந்திங்க ராஜா. காலை வேளையிலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்கப்பா. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தரால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பரிசுத்தவான்களை அப்பா உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்துல அப்பா பரிசுத்தவான்களை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. இன்னைக்கு உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்க. மிஷினரி மாதிரி அப்பா உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷம் ஊழியம் செய்யற குடும்பத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. காலவேளையில் சுவிசேஷத்துக்காக புறப்படுறாங்க. அவங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு தாங்கப்பா. எந்த கிராமத்துக்குள்ள எந்த பட்டணத்துக்குள்ள போறாங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணும்ப்பா. கர்த்தர் அற்புத அடையாளம் செய்யணும்ப்பா. ஜனங்களை தொடணும்ப்பா. ஜனங்களை மீட்டெடுங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறியணும்ப்பா. கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. கர்த்தருடைய வருகளை காணப்படணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. இன்னுமாக எந்தெந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அவங்க மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வரணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் வேலை அடைங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு எந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தீர்காயுசு தாங்கப்பா. பலவீனத்தெல்லாம் நீக்கி போடுங்க. ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பூரண சுகம் தாங்க. தீர்காயுசு தாங்கப்பா. விசேஷமாக இந்த கால வேளையிலே அப்பா படிக்கிற பிள்ளைகள் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்திலே படிப்புக்கு தேவைக்கு ஜெபிக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இன்னுமாக படிக்கிற குழந்தைகளை அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் வேலை அடைத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்.
அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா, எத்தனையோ தேவைகள் உண்டு. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குறைகள். அது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா நிறைய கஷ்டப்படுறாங்க. அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இணைத்து வைங்கப்பா. சில பாவ அடிமையில் இருக்கிறாங்க, விக்கிர வழிபாட்டில் இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ அடிமையில் இருக்கிறாங்க. அது எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. காண்டாமிருகத்துவத்தை பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படும் ராஜா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ இந்த நாளிலும் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க பாதபிள்ளை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகி இதனோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தேவன் அருளி அப்போ மினிஸ்டாலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9442504351 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.